இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். ஏ வந்து அவர் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்க்காரு, கீழே வந்துட்டு ஒரு ரிங் இருக்கு. ரொம்ப ஷைனிங்கா தெரியுது. பார்த்தனா ஒரு ரிங் இருக்கு. அவர் சுத்தி 4 பக்கமும் பார்க்காரு. பக்கத்துல யாருமே இல்ல. இந்த ரிங்கோட ஓனர் யாரா இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரியல. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு அந்த ரிங்க அவருடைய பாக்கெட்ல எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுதா? இல்ல. இதுக்கு பேரு கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன். ஏன் தெஃப்ட் இல்ல? ஏன்னா போன கேஸ்ல நம்ம பார்த்தோம், ஏயோட வீட்டுக்கு பி போனாரு. சோ அந்த ரிங் வந்துட்டு ஏயோட வீட்ல இருந்துச்சு. அப்போ அந்த ரிங் வந்து யாருடைய பொசிஷன்ல இருக்கு? ஏயோட பொசிஷன்ல இருக்கு. சோ அவருடைய பொசிஷன்ல இருந்து பி அந்த பொருளை மூவ் பண்ணி எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாரு. சோ அதனால அந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. ஆனா இந்த செகண்ட் கேஸ்ல நம்ம பார்க்கும்போது அந்த ரிங் எங்க இருக்கு? ஏ பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. சோ அதுலதான் கீழே பாக்குறாரு, ரோட்ல தான் பாக்குறாரு அந்த ரிங்கு கீழே கிடக்கு. சோ அப்போ இந்த பொருள் யாருடைய பொசிஷன்ல இருக்கு? சோ இந்த பொருளுக்கு ஓனர் யாரு, இது யாருக்குள்ள பொருள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சோ இந்த இடத்துல ஏ என்ன பண்ணியிருந்திருக்கணும், அந்த ரியல் ஓனர் யாரோ அவங்கள கண்டுபிடிச்சு அந்த பொருளை கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஏ அந்த மாதிரி செய்யாம அவர் பாட்டுக்கு அந்த பொருள் அவருக்கு சொந்தமானது மாதிரியே அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. சோ இதுல அந்த இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு மேக் அவுட் ஆகல. ஏன்னா அந்த ரிங் வந்துட்டு இன்னொரு பொசிஷன்ல இருந்து அவர் எடுக்கல. சோ அது ரேண்டமா ரோட்ல இருக்கு. சோ அது யாருடைய ஓனர்னு தெரியாது. சோ அதனாலதான் இந்த இடத்துல தெஃப்ட் கிடையாது, கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி.